தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் நடத்துவாராக. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிற காரியங்கள் என்ன? தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை விரும்புகிறதான காரியம், நீ தத்தளித்து கொண்டிருக்கிறாய், கலங்கி பொங்கி கொண்டிருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கை ஒரு குழப்பத்தின் சூழ்நிலையில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இன்று உன்னை ஸ்திரப்படுத்துவாராக. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியம் உங்களை ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். சில காரியத்தை யோசித்து இதை பண்ணலாமா வேண்டாமா இல்லைங்க, நீங்க பண்றீங்களோ பண்ணலையோ, இந்த நேரத்தில் ஒரு ஸ்திரத்தை கர்த்தர் தருவார். ஸ்திரம் இல்லை அப்படின்னா நம்ம விழுந்துருவோம். ஸ்திரப்படலைன்னா நம்மளால நிற்க முடியாது, ஆடிக்கொண்டே இருப்போம். தேவனாகிய கர்த்தர் செய்வதென உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். எப்படி ஆண்டவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறாரா? சொன்னேன்ல, உங்களுக்குள்ள கலங்கி வேதனையோடு பல துக்கங்களோடு கூட பல இன்னல்களோடு கூட இருக்கிறீங்கல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை தேற்றுவார். அவர் ஆறுதல் படுத்துவார். ஏற்ற வழிகளை அவர் காண்பிப்பார். தேற்றப்படுவது என்பது என்ன? ஏற்ற வழிகளை. வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப ஆண்டவர் எப்படி என்னை தேற்ற முடியும் அப்படின்னா, எல்லா நல்வசனத்தினாலும். வேதத்தை நீங்க வாசிக்கும் போது, இப்ப பேசுகிற இந்த வார்த்தையின் மூலமாய், உங்கள் ஊழியக்காரன் ஆலயத்திலிருந்து கொடுக்கிற வார்த்தையின் மூலமாய், தேவனாகிய கர்த்தர் எல்லா நல்வசனத்திலும் உங்கள் இருதயத்தை அவர் தேற்றுகிறவர். உங்கள் இருதயத்தை அவர் ஆறுதல் படுத்துகிறவர். உங்கள் இருதயத்திலே உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்துகிறவர். தேவஜனமே, அவர் திடப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவதற்கு உங்கள் இருதயத்தை தேற்றி எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியையினாலும் உங்களை அவர் ஸ்திரப்படுத்தி நிறுத்துவாராக. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டதான அசைந்து கொண்டிருக்கிற, அங்கே உள்ளாய் காணப்படுகிறதான வேதனையின் சூழ்நிலைகளிலே ஸ்திரப்படுத்தப்படத்தக்கதாக இருதயத்தை தேற்றி எல்லா வசனத்தினாலும் உங்கள் இருதயத்தை ஆறுதல் படுத்தி அவர் ஸ்திரப்படுத்தி நிறுத்துவாராக. ஒரு மாற்றத்தை இந்த நாளிலே காண கர்த்தர் உதவி செய்வார். ஒரு சூழ்நிலைகளிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகிறதை இன்று உங்களுடைய கண்கள் காண கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய இருதயங்கள், குடும்பத்தில் ஸ்திரமற்ற சில சூழ்நிலைகள், என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரை திகைத்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, அப்பா, அந்த ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு நீ செய்கிற காரியம் அவர்கள் இருதயத்தை தேற்றி, அடுத்த அந்த வார்த்தை எல்லா நல்வசனத்தினாலும் நற்கிரியினாலும் உங்கள் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டது போல, உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்தி நடத்தும், இருதயத்தை தேற்றி நடத்தும், வசனத்தை கொண்டு பேசும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் இன்று உங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம், ஃபர்ஸ்ட் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ஸ்திரப்படுத்துவதற்கு உங்களை தேற்ற விரும்புகிறார். தேற்றப்படுவதற்கு அவருடைய நல்வசனத்தினாலும் நல்கிரியையினாலும் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். God bless you. God bless you.